Hi all, I am Dr. Lavanya Ashokan, physiotherapist from Walk Physiotherapy Clinic, Ambattur, Chennai. இப்போ நம்ம ஸ்ட்ரெச் ரொட்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் ரொட்டினில் உங்களுக்கு மேஜராக நமக்கு தேவைப்படுற 10 ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும். ஸோ இந்த 10 ஸ்ட்ரெச்சஸையும் நீங்கள் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 3 டைம்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஒரு மார்னிங் ரொட்டினாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நைட் ரொட்டினாகவும் தாராளமாக வச்சுக்கலாம். உங்களோட டே ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னா நைட் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா சூப்பராக தூக்கம் வரும். ஓகே, அண்ட் இந்த ஸ்ட்ரெச்னால நமக்கு நல்லா ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல சுரக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. அண்ட் இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்மளோட மசில்ஸ் நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பெயின், ஸ்ட்ரெயின், டிஸ்கம்ஃபர்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே அது சரி பண்ணிடும். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஜாயிண்டில், ஓகே, ஸோ இது ஜாயிண்ட், ரிஸ்ட் அப்படிங்கிறது ஜாயிண்ட். ஓகே, அண்ட் இது மசில்ஸ், அதாவது இந்த இடத்துல இப்படி பல்காக இருக்கிறது மசில்ஸ். ஸோ இந்த மாதிரி மசில்ஸில் தான் நீங்கள் ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும். ஜாயிண்ட்ஸில் ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகாது. ஓகே, ஸோ இப்படி ஜாயிண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெச் பண்ணும்போது பாயிண்டடாக வலி வருது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா திருப்பி அந்த ஸ்ட்ரெச்சை ட்ரையே பண்ண வேண்டாம். ஓகே, பட் உங்களுக்கு மசில்ஸில் தான் தெரியுது, நீங்கள் செஞ்சு முடித்த உடனேவே இல்லைனா ஒரு 5 to 10 மினிட்ஸில் அந்த மசிலில் தெரியறதுமே கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னா தென் யூ ஆர் குட் டு கோ. ஓகே, அண்ட் இந்த மாதிரி ஜாயிண்டில் ஹர்ட் ஆச்சு அப்படின்னா ஐயோ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி வலி வர வச்சுக்கிட்டோமேன்னு பயப்படலாம் வேண்டாம். ஸ்டார்டிங்கில் ஐஸ் கொடுங்க, ஒரு 3 to 4 days ஐஸ் கொடுத்து பாருங்கள். இன்கேஸ் ஐஸ் கொடுத்தும் அது சப்சைட் ஆகலை அப்படின்னா யூ லெட் மீ நோ, ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஓகே, அண்ட் இந்த ஸ்ட்ரெச் ரொட்டினை நீங்கள் சாப்பிட்டு தான் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எம்டி ஸ்டொமக்லேயே கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் ஜஸ்ட் வாட்டர் குடிச்சிட்டு கூட பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மீலுக்கு அப்புறம் கூட ஒரு 1/2 hour கழிச்சு தாராளமாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணலாமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ தாராளமாக பண்ணலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஃபேஸ் சம் இஷ்யூஸ் லைக் ஹார்ட் பர்ன், அந்த எரிச்சல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது. அண்ட் ரீகர்ஜிடேஷன் சொல்லுவோம், அதாவது திருப்பி சாதம் வெளியே வர மாதிரியான ஒரு ஃபீலிங். ஸோ இதெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் மீலுக்கு ஒரு 1 hour to 1.5 hours கேப் விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த இஷ்யூ எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்டு ஒரு 45 minutesலேயே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். ஓகே, இது இல்லாமல் இதுதான் காமனாக பேஷண்ட் ஸ்ட்ரெச்சஸை குறிச்சிட கேட்குற டவுட். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த டவுட்க்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் நம்ம நெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் இந்த சைட் நெக் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணும். ஸோ ஒரு கை இந்த மாதிரி பின்னாடி வச்சுட்டு ஒரு கை தலையில் வச்சுட்டு நல்லா அப்படி சைடில் புல் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தான் உங்கள் கையை வச்சு புல் பண்ணணும். ஸோ நல்லா ஸ்ட்ரெச் தெரிய ஆரம்பித்தோடனே ஸ்டார்ட் கவுண்டிங் அண்ட் தென் ரிலாக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம். ஓகே, ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இது 10 seconds 3 times, இது 10 seconds 3 times. அதே மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் எப்போவுமே நீங்கள் ஒரே சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த சைட் பண்ணணும், மாற்றி பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இது பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு இழுக்கிற ஃபீலிங் இருக்கும். நீங்கள் விட்ட உடனே அது மோஸ்ட்டாக 90% இருக்காது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரெச் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து டெஸ்க் ஜாப்லாம் பண்ணுறீங்க, நெக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ரெச் டு டூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், உங்களோட 2 கை இந்த மாதிரி செஸ்ட்டில் வச்சுட்டு நல்லா உங்கள் செஸ்ட்டை அப்படி கீழே புல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்கின்னில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், நல்லா கீழே புல் பண்ணியிருக்கேன். புல் பண்ணிவிட்டு நல்லா மேலே பார்க்கணும். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த 2 இடத்துல ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சையுமே நீங்கள் 10 seconds ஹோல்ட் பண்ணும், 3 times பண்ணும். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்ட்ரெச் ஓவர். தேர்ட் ஸ்ட்ரெச் நீங்கள் இதை 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று, யூ கேன் கோ நியர் அ வால். ஓகே, ஸோ ஒரு வால் இந்த மாதிரி போயிட்டு உங்களோட கையை எல் ஷேப்பில் அந்த வாலில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு கால் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சு
இப்படி ஃபார்வர்டாக ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட செஸ்ட் மசில் ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல் ஷேப்பில் வைக்க போகிறீங்க அண்ட் ஒரு கால் ஃபார்வர்ட் வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபார் த செஸ்ட் மசில். இதை இந்த வகையிலும் பண்ணலாம். ரெண்டாவது, நீங்கள் கையோடு சேர்த்து செஸ்டையும் ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கை இப்படி வச்சுட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி லிஃப்ட் பண்ணும்போது ஃபுல் செஸ்ட் அண்ட் அது கூட சேர்த்து ஹேண்டுமே ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதுவுமே நீங்கள் 10 seconds ஹோல்ட் பண்ணி 3 times பண்ணலாம். ஓகே, யா. ஸோ இப்போ ஐ ப்ரிஃபர் இந்த ஸ்ட்ரெச் தான், ஏன்னா இது உங்களுக்கு செஸ்ட் அண்ட் ஹேண்ட் ரெண்டையும் சேர்த்தே ஸ்ட்ரெச் பண்ணிடும். ஓகே, இல்லை நீங்கள் தனித்தனியாக ஸ்ட்ரெச் பண்ணணும்னா ஸோ ஃபஸ்ட்டு செஸ்ட்டுக்கு இந்த ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இந்த ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஓகே, யா. ஸோ இதே மாதிரி கை வச்சுட்டு one leg forward and turn. Good. So next one, outer arm side la paathu side la turn பண்ணுங்க. Okay, next back arm இப்படி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கை வச்சுட்டு பின்னாடி பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது இங்கே ஸ்ட்ரெச் ஆகும், இது பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்டையர் அப்பர் பாடி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெச், அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரெச் அண்ட் வாலில் கை வச்சு இந்த ஸ்ட்ரெச். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் outer arm back arm. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் என்டையர் அப்பர் பாடி ஸ்ட்ரெச் ரொட்டீனாக வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம பாடியோட ஸ்ட்ரெச்சுக்கு போயிடலாம். ஸோ ஒரு கை இந்த மாதிரி வச்சு டுவர்ட்ஸ் யுவர் இயர்ஸ் அண்ட் பெண்ட் டு த சைட். ஸோ உங்களுக்கு இந்த சைட் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் லைக் திஸ். ஓகே, ஸோ 10 seconds ஹோல்ட் பண்ணி 3 times பண்ணுங்கள். நீங்கள் டிரைவர் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இப்படி ஒன் சைடாக அந்த மாதிரி வெயிட் போட்டுட்டு இருப்பீங்க, ஷேர் ஆட்டோ ஓட்டுறீங்க, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி கை வச்சு இப்படி பண்ணலாம். ஓகே, யா. ஸோ இப்போ இந்த சைட் ஃபுல்லாகவும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். இப்போ அப் ஃப்ரண்ட் பாடி ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கை வச்சுட்டு நல்லா இப்படி மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் தெரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ உங்கள் நெக் ஹர்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப புஷ் பண்ணி செய்ய வேண்டாம். நெக்கை வந்து வால்லே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சாலே போதும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பாடி முடிஞ்சது. இப்போது நீங்கள் பேக், ஸோ பேக்குக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு சேர் போட்டுட்டு கை ரெண்டுமே வந்து மேலே எடுத்துட்டு போயிட்டு நல்லா கீழே வந்து எவ்வளோ தூரம் உங்களால் போக முடியுதோ போகணும். போயிட்டு அங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கோட் கம் அப். ஓகே, ஸோ இது வந்து பேக்குக்கு. இப்போ அடுத்தது உங்கள் பட் மசில் ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு கை இந்த மாதிரி 2 சைடு வச்சு இப்படி ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக உட்கார்ற இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். ஓகே, பட் மசிலில் ஸ்ட்ரெச் தெரியும். இதுக்கப்புறம் லெக்கோட ஸ்ட்ரெச்சஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த லெக் ஸ்ட்ரெச்சஸ் இஸ் இந்த மாதிரி ஒரு சேர் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கால் அந்த சேரில் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணி இப்படி ரீச் பண்ணணும். ஓகே, செகண்ட் ஸ்ட்ரெச் ஒரு கால் இந்த மாதிரி சைடில் வச்சு இப்படி ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகே, அண்ட் தேர்ட் ஸ்ட்ரெச் உங்கள் காய் இந்த மாதிரி பிடிச்சி நல்லா பின்னாடி இழுக்கணும். ஸோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா தாராளமாக சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி நல்லா பின்னாடி இழுக்கணும் கால் இப்படி. ஓகே,
ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்ட்ரெச். ஒரு வால் கிட்ட போகணும். வால் கிட்ட போயிட்டு காலை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வாலில் வச்சுட்டு பின்னாடி இருக்க ஹீலை ரைஸ் பண்ணி உங்கள் இடுப்பை நல்லா கிட்ட எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த முட்டி மடியவே கூடாது. ஓகே, யா. ஸோ இதுதான் உங்கள் ஸ்ட்ரெச் ரொட்டீன். இப்போ பண்ணி காமிக்கிறதுக்கு எனக்கு 10 minutes ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லெட்ஸே ஒரு 20 minutes ஆகும். நீங்கள் 10 seconds ஹோல்ட் பண்ணி 3 times ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20 to 30 minutes ஆகும். பிகினிங்கில் 30 minutes ஆகும். நீங்கள் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 20 minutesலேயே முடிக்க முடியும். ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து நீங்கள் எந்த கால் வந்து மேலே வச்சுருக்கீங்களோ அந்த காலோட நீ பெண்ட் ஆகக்கூடாது. ஓகே, இது அண்ட் இது இல்லைனா ஓகேவா. அண்ட் இது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாலையும் டிஎம் பண்ணலாம், இல்லை இதோட கமெண்ட் செக்ஷன்லேயுமே நீங்கள் சொல்லலாம். நான் கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணுவேன். தயவு செஞ்சு ஒரு வாட்டி டைம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் அண்ட் ஐ எம் ஹாப்பி if you do it and if you get any result from it. Okay, thank you so much.